ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 5வது மாதத்தின் முதல் தேதி அதிகாலை தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தர் நம்மை தம்முடைய வாக்குத்தத்த உற்சாக வார்த்தைகளினாலே சந்திக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தில் கூட நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறதான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறேன். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 5வது வசனம், அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திலே வரும். ஹல்லேலூயா. அற்புதமான வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இதில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற காரியம் என்ன என்றால், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த 5வது மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். பிரியமானவர்களே, நமது இருதயத்தை கர்த்தர் அதிசயத்திலே பூரிக்க செய்வார். அதிசயப்பட்டு கர்த்தர் செய்த காரியங்களை குறித்து நம்முடைய இருதயம் பூரிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வேத புத்தகமானது, பரிசுத்த வேதமானது நேர்மறையான எண்ணங்களை கொள்ளும்படியாக நமக்கு போதிக்கிறது. எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை கொள்ள வேண்டும், அப்பொழுது நம்முடைய இருதயம் பூரிக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து பார்க்காமல், அதை குறித்து சந்தோஷப்படாமல், நமக்கு இருக்கிற குறைகளையே நினைத்து, உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அவற்றையே நினைத்து கொண்டு நாம் நாளுக்கு நாள் நம்மையே இருட்டிலே அழுத்தி கொள்வோமானால், பிரியமானவர்களே, நமக்கு இருதயம் பூரிக்காது, இருதயம் தொய்ந்து போகும். ஆனால் வேத வார்த்தை என்ன சொல்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகள், கொடுக்க போகிற நன்மைகள், இவற்றை கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களின் அடிப்படையில் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, கர்த்தரை துதி செலுத்தி, நம்முடைய இருதயம் பூரிக்கத்தக்கதாக நேர்மறையான எண்ணங்களை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 60வது அதிகாரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அப்படித்தான் போதிக்கிறது. கர்த்தருடைய வசனம் வேத புத்தகம் முழுவதிலும் கூட பார்க்கும் பொழுது நேர்மறையான எண்ணம் கொண்டு நாம் சந்தோஷிக்க வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. உதாரணமாக பாருங்கள், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. எல்லா விதமான துக்கமான காரியங்கள், துயரமான காரியங்களை அதையே நீங்கள் நினைத்து வருந்தி கொண்டு இல்லாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படுங்கள் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாமே கூட நேர்மறையாக இருக்கிறது. அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20ல், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்கிறது. யாமான், எஸ், ஆசீர்வதிக்கிறார், ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிற பட்சத்தில் நாம் ஏன் நாம் வித்தியாசமாக நினைக்க வேண்டும், தாறுமாறாக நினைக்க வேண்டும், துயரங்களை நினைக்க வேண்டும்? இல்லை, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது. நேர்மறையான எண்ணம் கொண்டால் உங்களுடைய இருதயம் பூரிக்கும், உங்களுடைய இருதயம் சந்தோஷப்படும், உங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படும், உங்கள் சரீரத்திலே ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 60வது அதிகாரத்தில் முதல் ஒரு 10 வசனங்களை கூட நாம்
வாசித்தால் போதும். எல்லாம் நேர்மறையான காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி நம்முடைய இருதயத்தை பூரிக்க செய்கிறது. இதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானித்து கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிற படிப்படியான காரியங்கள், ஒரு படிப்படியாக நாம் எப்படி கர்த்தருடைய வார்த்தையினாலே நேர்மறையான எண்ணங்களை கொள்ள வேண்டும் என்பதை நாம் தியானித்து நம்முடைய இருதயம் பூரிப்படைய கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். முதல் வசனம் ஏசாயா 60வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்காக அனுப்பப்பட்ட ஒளியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதான் இந்த வசனம் சொல்கிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கு, உன்னிடத்திலே வந்திருக்கிறது. உன்னிடத்திலே வந்திருக்கிற ஒளியை நீ பார்க்காமல் எங்கேயோ இருளை பார்க்காதே. உன் ஒளி வந்திருக்கிறது, அதை தரித்துக்கொள். பிரியமானவர்களே, நமக்கு ஒளி கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனத்தில், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கும் பொழுது அந்த ஒளி, அவர் கொடுக்கிற ஒளியை நம்மை பிரகாசிக்க செய்யும்படியாக அவர் வந்து ஒளியை கொடுக்கிறார் என்றால் அதை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பிரகாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அவருடைய வேத வசனம், இவற்றை பிடித்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், பிலிப்பியர் 2:14, நான் வீணாக ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜீவ வசனமாகிய வேத வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியை கொடுக்கும். அந்த ஒளியை பிடித்து கொண்டு அந்த ஒளியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவர் கொடுத்திருக்கிற இந்த வசனங்களாகிய இந்த வசனங்களை பிடித்து கொண்டு, இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நாம் பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், 60வது அதிகாரம் ஏசாயா 60:2, இதோ இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இருள் இந்த உலகத்தில் இருக்கும், இருள் இருக்கும், பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் உன்மேலே கர்த்தர் உதித்திருக்கிறார். உனக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் ரொம்ப நல்லா சொல்றாரு. சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்தில் அவர் ரொம்ப அருமையாக எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று 91வது சங்கீதத்தில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் சொல்கிறார். 91:7 7லேருந்து 10 வசனம் வரைக்கும் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. உன் பக்கத்தில் 1000 பேர் வரட்டும், இந்த உலகம் உன்னை சுற்றிலும் இருள் இருக்கட்டும், ஆனால் கர்த்தரை நீ தாவரமாக கொண்டபடினாலே உன்னுடைய கூடாரத்திலே வாதை அணுகாது, உனக்கு அந்த இருள் வராது. கர்த்தர் உனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். வெளிச்சத்தை கொடுக்கிற கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டபடினாலே உனக்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த 2வது வசனத்தில் மிக அருமையாக சொல்கிறார். ஏசாயா 60:2, இருள் பூமியை மூடட்டும், பூமியில் இருள் இருக்கட்டும், ஆனால் அந்த பூமியில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு ஒளி கொடுக்கிற தேவன் நம்முடைய தாபரத்திலே ஒளி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் என்ன ஆகும்னா பாருங்க, அடுத்தபடியாக நாம் 3வது வசனத்துக்கு பார்க்கும் பொழுது, 3வது வசனத்தில், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, நமக்கு ஒளி இருக்கிறது. இந்த பூமியில உலகத்தில் இருள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனால் நமக்கு கர்த்தர் ஒளியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஒளியை பார்த்து உலகத்தின் பெரிய பெரிய மக்கள் எல்லாம், ராஜாக்களும் நம்மை தேடி வருவார்கள், உலக மக்கள் நம்மை தேடி வருவார்கள், உலகமே நம்மை தேடி, நம்முடைய வெளிச்சத்தினாலே
உலக மக்கள் நம்மை தேடி வந்து நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்பட கடவுது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்தில் நம்முடைய நற்கிரியைகள், நம்முடைய சமாதானத்தின் கிரியைகள், நம்முடைய தேவபக்திக்குரிய கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து உலக மக்கள் நம்மிடத்திலே வருவார்கள். ஓ, இவர்களிடத்தில் இருக்கிற தேவன் மெய்யாய் இவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாம் அந்த உலகத்தில் பிரச்சனைகளிலே இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கிறது என்று சொல்லி நம்மிடத்திலே வந்து நம்முடைய கர்த்தரை அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அவ்விதமாக நாம் நேர்மறையாக எல்லாவற்றையும் எண்ணி கர்த்தருடைய ஒளியை நாம் பெற்று கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது உலக மக்கள் நம்மிடத்திலே வருவார்கள். அடுத்தபடியாக என்ன சொல்றாரு, 3வது 4வது வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, நமது வெளிச்சத்தை பார்த்து இந்த உலக மக்கள் நம்மிடத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது ஒரு புறம் இருக்க, அதற்கு ஏதுவாக நாம் அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு தருணம் கிடைக்கும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தருணத்தில் கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அதை தவற விடாமல் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். 5வது வசனத்தில் பாருங்க, 5வது வசனத்தில் இங்கே விதமாக கூறப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாகவே திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திலே வரும். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த வெளிச்சத்தை நாம் பயன்படுத்தி, இந்த தருணத்தை பயன்படுத்தி, நமக்கு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவகுமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இதை நாம் பெற்று இந்த வெளிச்சத்தை கொண்டு நாம் பிரகாசிக்கும் பொழுது, அருமையானவர்களே, இந்த தருணத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும் பொழுது, நேர்மறையாக எண்ணும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இருதயம் பூரிக்கும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்மை தேடி வரும். 108வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு, 108வது சங்கீதத்தில் 1-2 வசனத்தில், தேவனே என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காலையிலே விழித்து நமக்குள் இருக்கிறதான இந்த வீணை, சுரமண்டலம், இருதயம் எல்லாம் ஆயத்தமாகி கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் கொடுத்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்கும் பொழுது நமக்குள் இருக்கிற எல்லாம் பூரிப்பாகும். நமக்குள் இருக்கிற எல்லாம் பூரிப்பாக வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அருமையாக சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நமக்கு தேவ பிள்ளைகளாகி நமக்கு கிடைத்திருக்கிற இந்த தருணத்தை நாம் விடக்கூடாது. உலகத்தில் இருக்கிற இருளையும் பிரச்சனைகளையும் எப்போதும் பார்த்து கொண்டிருந்து துயரத்திலே மூழ்கி இல்லாதபடிக்கு நாம் உற்சாகமுள்ளவர்களாக கர்த்தருடைய வசனத்திலே வருகிற நம்பிக்கையை, அந்த கர்த்தருடைய வசனத்தில் இருக்கிற வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒளியை நாம் பெற்று அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் வீணையும் சுரமண்டலமும் எல்லாம் எழும்பி, காலையிலிருந்து எழும்பி கர்த்தரை துதித்து இருதயம் பூரிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நம்மை பார்த்து உலக மக்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் சந்தோஷமாக இருக்கிறதை பார்த்து உலக மக்கள் சந்தோஷப்பட வேண்டும். இந்த சந்தோஷம் எதனாலே இவர்களுக்கு வருகிறது என்று அவர்கள் பார்த்து, ஓ, இவர்களுடைய கர்த்தர் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் துதிப்பதை பார்த்து அவர்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும். பாருங்கள், 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 7வது வசனம், ஏசாயா 67, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தில் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அவருடைய ஆலயமாகிய நம்மை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம்
பெற்று நாம் பிரகாசித்து உலக மக்களுக்கு சாட்சியாக நாம் ஜீவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகிறார். பாருங்க, அதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். பாருங்க, நம்ம வாசிக்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனத்தில், ரோமர் 8:30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களமாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்களை, நம்மை அழைத்திருக்கிறார் நீதிமான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்து, சும்மா அழைக்கல, நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எபேசியரில் கூட சொல்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில், எபேசியர் 5:27, கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு என்று சொல்கிறார். நம்மை மகிமையுள்ள சபையாக கர்த்தர் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக நம்மை மகிமைப்படுத்துகிறார். அதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை அழைத்தார், நம்மை முன்குறித்து நம்மை அழைத்தார், நம்மை நீதிமான்களாக்கினார், பரிசுத்தப்படுத்தினார், நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். பாருங்க, சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை சிக்ஷித்திருப்பார், நம்மை தண்டித்திருப்பார். ஏனென்றால் நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக. பாருங்க, ஒரு மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும் பொழுது நல்ல பசுமையான பச்சையான தழைகள் இருக்கிறதான இடத்துல மேய்த்து கொண்டு போகிறான். அந்த ஆடு சில நேரங்களிலே எங்கேயும் ஓடி வழி தவறி முள்ளில் போய் மாட்டிக்கும், முட்புதில் மாட்டிக்கும். அதை ஒரு அடி அடித்து அதை இழுத்து பிடிச்சி முள்ளில் வந்து அதை வெளியே கொண்டு வந்து தன்னுடைய வழியில் மறுபடியுமாக விளைச்சல் நல்ல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில், பசுமையான இலைகள் அண்டையில் அந்த ஆடுகளை மேய்ப்பன் கொண்டு வருகிறார். ஆனால் கொஞ்ச நேரம் சிக்ஷிப்பார். ஆடு இங்கங்கே போய் புதரில் மாட்டிக்கும் பொழுது தன்னுடைய கோலால் ஒரு அடி அடித்து, தன்னுடைய வலைத்தடியால் அதை கழுத்தை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த ஆடு. அதுபோல் பிரியமானவர்களே, நம்மை சில நேரங்களிலே சிக்ஷித்திருப்பார். ஆனாலும் கூட சிக்ஷை என்றைக்குமே இருக்காது. நம்மை திருத்தி கொண்டு வந்து நம்மையில் அன்பையும் கரிசனையும் காட்டி நம்மை உயர்த்துவார். அதான் இங்கே சொல்கிறாரு. ஏசாயா 60:10வது வசனம் பாருங்க. அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினாலே உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினாலே உனக்கு இறங்கினேன். கடுங்கோபத்தினாலே உன்னை அடித்தேன்னு சொன்னால் உன்னை திருத்துவதற்காக. ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே சிக்ஷைகள் அல்லது சில காரியங்கள் நமக்கு நாம் விரும்பத்தகாத அடிகள் நம்ம மேலே விழும் பொழுது கர்த்தரை நாம் நினைவு கொண்டு அவர் என்னை திருத்துகிறார் என்று அவருக்கு மகிமை செலுத்தி நாம் உடனே மனம் திருந்திடணும். நம்முடைய தவறான பாதைகளிலிருந்து நம்மை திருப்பி கொண்டு வருவதற்காக கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கலாம். நாம் உடனே மனம் திரும்பி நாம் வந்துவிட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மறுபடியுமாக தம்முடைய அன்பையும் கிருபையும் காட்டி நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 5வது மாதம் மே மாதத்தின் முதல் தேதியில் கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. உன் இருதயம் அதிசயத்தினால் பூரிக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய இருதயம் கர்த்தர் செய்கிற மேலான காரியங்கள், இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிற மேலான காரியங்களை நினைத்து அதிசயத்தினாலே நம்முடைய இருதயம் பூரிக்கும். ஆகவே எப்பொழுதுமே நாம் நேர்மறையாக பேசுவோம், எப்பொழுதுமே கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பிரகாசித்து ஜொலிப்போம். உலக மக்கள் நம்முடைய பிரகாசத்தை பார்க்கட்டும். உலகத்தினுடைய இருளை நாம் பார்த்து துவண்டு விடாதபடிக்கு நம்முடைய வெளிச்சத்தை பார்த்து உலகம் உற்சாகப்படட்டும். உலகம் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். உலகம் கர்த்தரை துதிக்கட்டும். ஆகவே இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சம் உள்ளவர்களாக, உதாரம் உள்ளவர்களாக, அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சாட்சியாக ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி மேன்மேலும் உயர்த்துவார். நம்முடைய இருதயம் அதிசயத்தினாலே பூரிக்கும் என்று கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தை வருகிறது. வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்வோம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த 5வது மாதத்தின் முதல் தேதியில் உங்களுடைய சமூகத்திலே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும்.
பிரகாசிப்பிக்க செய்யும் சுவாமி. உம்முடைய வசனத்தை பிடித்து நாங்கள் பிரகாசித்து நாங்கள் உயர ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். சுகவீனமாக பலவீனமாக வந்தகளை சுகப்படுத்தும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையிலே நாமத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.